தேர்தல் வரும்போது திடீர்னு இது நடக்காதுன்னு தெரிஞ்சு இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிரானது பிஜேபி, சரி காங்கிரஸ். உடனே மத்திய அரசு தான் எடுக்கணும். அதை எடுக்காதே, அப்ப சாட்டி விடுறது. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, அது ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார், நான் என்ன செய்வேன்? அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஆளுநர் கையெழுத்து போட்டால் நாங்கள் விடுதலை செய்கிறோம், அப்படி பேசியிருக்கோம். எல்லாமே பாரு, குடும்ப தலைவிக்கு 1000 வந்த பிறகு தகுதி வாய்ந்த தலைவிக்குங்கிறது, அதை அப்பவே சொல்லியிருக்கணும்ல. நீட்டு தேர்வை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, எங்க கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்க ரத்து செய்வோம், நீக்குவோம்னு பேசியிருந்தா, அது வரல, நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. அந்த ரகசியங்களுக்கு தெரியும், வந்தவன ரத்து செய்யப்படும். இதெல்லாம் பேசிட்டு நான் நினைப்பேன், நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு என் மக்கள் தான். நான் யாரோட போறேன், யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி, சின்ன தமக்க, பெரிய தமக்க, மாமச்சின, சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன். மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு. சார், நீட் தேர்வு ஜனாதிபதி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அது நேர விரயம். இது ஒரு என்ன சொல்றது, அது திட்டமிட்டு ஒரு ஏமாற்று. நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆழ்ந்த அரசியலை கவனிக்கிறவங்க சரி, நீண்ட காலமா மேலோட்டமா பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இது ஒரு நாடகம், ஏமாற்றுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நீட்டு தேர்வுன்னு ஒன்ன கொண்டு வந்ததே காங்கிரஸ், கூட இருந்தது திமுக. அப்ப எதிர்க்காம விட்டுட்டு, இத்தனை காலம் விட்டுட்டு நாங்க போராடுறோம், நீட்டை ரத்து பண்ணிடுவோம், எல்லாம் வாக்குறுதியை கொடுத்துட்டு திருப்பி நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னது இவங்கதான். எங்க ஆட்சி, ஒருவேளை எங்க கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்திருந்தா நாங்க நீட்டை ரத்து பண்ணியிருப்போம். அது வரல, அதனால நாங்க என்ன செய்ய முடியும், ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னது இவங்கதான். உறுதியா தெரியும் இது அவங்க ரத்து செய்ய மாட்டாங்க, அதுக்கு வேற மாற்று வழிதான் யோசிக்கணும். ஏன்னா கொண்டு வந்துட்டாங்க இவங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அது எழுதுன்னுச்சு, எழுதுன்னுச்சு. நீங்க உங்களுக்கு ஒரு தலைவனுங்கிறவன் இது வந்தா இது எதனால என்ன, இது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தீமை, அந்த விழுக்காடு என்ன, அதை யோசிச்சிருக்கணும். இது தெரியும், உழைக்கும் அடித்தட்டு மக்கள், சிற்றூர்கள் இருக்கிற மக்கள், நீண்ட காலமா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர்ற மக்களின் மருத்துவ கனவை இது எரிச்சிரும், இது நாசமாக்கிறோம்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு இந்த முறையே தப்பு. இதே அந்தப்பா வரும்போது வரவேற்றது இவங்கதான். இப்ப திடீர்னு மக்களுக்குள்ள எதிர்ப்பு இருக்கு. வேற மாநிலங்கள்ல இது மாதிரி இல்லை, நம்ம மாநிலத்துலதான் அதிகப்படியான நம்ம பிள்ளைகள் இறந்து போயிடறாங்க. அண்மையில கூட ஒரு தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. தேர்தல் வரும்போது திடீர்னு இது நடக்காதுன்னு தெரிஞ்சு இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிரானது பிஜேபி, சரி காங்கிரஸ். உடனே மத்திய அரசு தான் எடுக்கணும். அதை எடுக்காதே, அப்ப சாட்டி விடுறது. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, அது ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார், நான் என்ன செய்வேன்? அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஆளுநர் கையெழுத்து போட்டால் நாங்கள் விடுதலை செய்கிறோம், அப்படி பேசியிருக்கணும். எல்லாமே பாரு, குடும்ப தலைவிக்கு 1000 வந்த பிறகு தகுதி வாய்ந்த தலைவிக்குங்கிறது, அதை அப்பவே சொல்லியிருக்கணும்ல. நீட்டு தேர்வை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, எங்க கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்க ரத்து செய்வோம், நீக்குவோம்னு பேசியிருந்தா, அது வரல, நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. அந்த ரகசியங்களுக்கு தெரியும், வந்தவன ரத்து செய்யப்படும். இதெல்லாம் பேசிட்டு சரி, இப்ப இந்த 4 ஆண்டுகள்ல ஏன் அதை தீர்மானம் போடல? ஏன்னா அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வருது. தானே கச்சத்தீவை நேத்து எடுத்து கொடுத்தீங்களா? கச்சத்தீவை நேத்து எடுத்து கொடுத்தீங்களா? சொல்லுங்க, நேத்து கொடுத்தீங்களா? திடீர்னு கச்சத்தீவை மீட்க ஒரு தீர்மானம், நீட்டு தேர்வுக்கு எதிரான ஒரு தீர்மானம். அதான் நான் சொல்றேன்ல, தண்ணியை போடுவான், சலம்புவான், தோடு தொங்கட்டான அத்துக்கிட்டு போவான், திருடுவான், ஆட்டுக்குட்டியை திருடுவான், மாடை தூக்கிட்டு போவான், கண்ட பொம்பளையில கைப்பிடிச்சிருப்பான், இல்லாத சல்வாரித்தனமெல்லாம் பண்ணுவான். ஆனா ஊர்ல திருவிழாவுக்கு காப்பு கட்டிட்டுன்னு வச்சுக்கிறீங்கல்ல, கோயில் திருவிழால அவனும் காப்பு கட்டிக்கிடுவான். விட்டுட்டு ஒரு வாரம் விரதம் இருந்து திடீர்னு சாமி ஆடுவான், புனிதன் ஆயிடுவான். அந்த புனித வேடம் தான் இப்ப இந்த கட்சி போட்டுக்கிட்டு இந்த கட்சிகள் போடுறது. ஆமாய்யா, அவர் வேலையை மறுபடியும் காட்டுவார். இப்ப தேர்தல் வர்றதுனால இப்ப என்னென்ன நடக்குது? திடீர்னு 290 கோடியில திருச்சியில ஐயா கருணாநிதி அவர்கள் பேர்ல நூலகம். நீங்க அப்புறம் எல்லாம் திட்டினோன்னா அது தாத்தா காமராஜர் பேர், ஏன்னா அவர் இல்லைல்ல.
பள்ளிக்கூடத்துல படிக்க பிள்ளை இல்லாம எல்லாம் மரத்தடியில் உட்காந்து படிச்சிருக்கு. புதுக்கோட்டையில பொன்னாகரம்ங்கிற கிராமத்துல நம்ம பிள்ளைய போய் மரத்து நிழல்ல 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை கூட இல்ல, மரத்து நிழல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை மேல இது மாடி இந்த இடிஞ்ச தரையில விழுகுது. சாப்பிட்டு தட்டுல உதிர்ந்து மணல் விழுது, சிமெண்ட் விழுகுது. இவ்வளவு மோசமா இருக்குது. அடிப்படை கட்டமைப்பே இல்லாத நிலையில படிக்கிற இடம் இல்லாம இருக்கு. இதுல 200 கோடிக்கு படிப்பாங்க, 300 கோடிக்கு படிப்பாங்க. அப்படியே வாங்க அண்ணா நூலகத்துக்கு போவோம், மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி பேர்ல இருக்கிற நூலகத்துக்கு போவோம். எத்தனை பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னு பாருங்க. வாசிக்கிற பழக்கமே இல்லாத ஒழிச்சுவிட்டு, தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறைகளை உருவாக்கிவிட்டு, நான் 300 கோடியில நூலகம் கட்டி வைக்கிறேன் அப்படின்னா, இது ஆடம்பரமும் படமும் அதிகார பண திமிர்ல செய்யறதானே. 1 கோடி கட்டினாலே போதும், அதுல 1000 பேருக்கு மேல உட்கார்ந்து படிக்கிற ஒரு நூலகம் வந்துடும். அதுக்கு எதுக்கு 290 கோடி 300 கோடி இல்ல? அது கட்டி என்ன பண்ணுது? பிள்ளை இருந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை தரமா கட்டு, கல்வியின் தரத்தை உயர்த்தின, அதை விட்டுட்டு என்ன கொடுமை பாருங்க இதெல்லாம். இது யாருக்கு? நீங்க வாங்க, காதல் இணையர்கள் உட்கார்ந்து பேசுறப்ப அது பொழுதுபோக்கு பூங்காவா அது இடமா, பாதுகாப்பான இடமா அது மாறிட்டு. தாவக தலைவருக்கு வயப்பிரிவு பாதுகாப்பு நடைமுறைக்கு வந்திருக்கு. எளிய மக்களோட உங்களை மாதிரி சந்திக்கிறத தவிர்க்க நினைக்கிறீங்களா? அவர் எப்படி? அப்படி சொல்ல முடியாது. அது அவருக்கு தேவைப்படுது, தம்பிக்கு கேட்டு பெற்றிருக்கிறாரு, எனக்கு தேவைப்படல. நான் நினைப்பேன், நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு என் மக்கள் தான். நான் யாரோட போறேன், யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி, சின்னத்தா மக்க, பெரியத்தா மக்க, மாமச்சின, சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன். மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது இராணுவ அரசியலுக்கு என்ன தேவை? அன்னை கட்டி விட்டுச்சுட்டா அப்படின்பா, அன்னை ஒரு முத்தம் கொடுத்துட்டான்பா, அண்ணன் ஒரே ஒரு தடவை தன்படம் எடுத்துக்கிறேன்பா. அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம். அப்ப மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும்.